யோசிச்சு பாருங்க, மனநலத்துக்கான சப்போர்ட் நீங்க டெய்லி யூஸ் பண்ற வாட்ஸ்அப்லயே உங்க விரல் நுனில கிடைச்சா எப்படி இருக்கும்? வாங்க, மனநல பயிற்சியை எல்லாருக்கும் ரொம்ப சிம்பிளா கொண்டு சேர்க்கிற இந்த சூப்பரான கட்டமைப்பை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். 99%. என்னடா இது இவ்ளோ பெரிய நம்பர்னு பாக்குறீங்களா? நாம பார்க்க போற இந்த பிளாட்ஃபார்மோட உண்மையான பவரை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு நம்பர் போதும். இதுதான் இதுக்கான திறவுகோல். இப்போ இந்த நம்பரை ஒரு பெரிய வாய்ப்போட கனெக்ட் பண்ணி பாருங்க. ரொம்ப முக்கியமான மனநல ஆதரவை கிட்டத்தட்ட எல்லாரும் ஓபன் பண்ணி பார்க்குற ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமா கொடுக்க முடிஞ்சா, ஆமாங்க, நாம வாட்ஸ்அப் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சரி, நாம இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல மனநலத்துக்கு வாட்ஸ்அப் ஏன் ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம்னு பார்க்கலாம். அப்புறம் இந்த கோர்ஸோட இதயமான டெய்லி என்கேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, 4 வாரத்துக்கான கரிக்குலம், அது எப்படி நம்ம கலாச்சாரத்தோட இணையுது, அப்புறம் அதோட பாதுகாப்பு அம்சங்கள்னு ஒவ்வொன்றையும் ஆழமா அலச போறோம். ரெடியா? எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம மனசுல வர கேள்வி, ஏன் வாட்ஸ்அப்? மனநலம் மாதிரி இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு ஒரு சாதாரண மெசேஜிங் ஆப்பை ஏன் செலக்ட் பண்ணணும்? இந்த நம்பர்ஸை பாருங்களேன். வாட்ஸ்அப்போட 99% ஓப்பன் ரேட்டை இமெயிலோட 21% கூட கம்பேர் பண்ணி பாருங்க. வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்கும் இருக்குல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க அனுப்புற மெசேஜ் கிட்டத்தட்ட எல்லார்கிட்டையும் போய் சேருது. இதுதாங்க இந்த பிளாட்ஃபார்மோட மிகப்பெரிய பலம். ஓகே, சரியான பிளாட்ஃபார்மை செலக்ட் பண்ணியாச்சு. ஆனா அதுக்கான உண்மையான தீர்வு என்ன? அந்த ப்ளூ பிரிண்ட்டை தான் இப்ப நாம பார்க்க போறோம். மனம் புரிந்து கொள்ளும் திறமை அப்படிங்கிற ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸோட பேரு மனம் புரிந்து கொள்ளும் திறமை, அதாவது மைண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மாஸ்டரி. இந்த பேரே அதோட நோக்கத்தை எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. நம்ம சொந்த மனசை நாமளே புரிஞ்சுக்கிறதுல மாஸ்டர் ஆகிறது தான் இலக்கு. இந்த கோர்ஸோட வெற்றிக்கு பின்னாடி 4 முக்கியமான தூண்டல் இருக்கு. 1, யூசர்ஸை எங்கேஜ்டா வச்சுக்கிற டெய்லி கண்டென்ட் ஸ்ட்ரக்சர். 2, ரொம்ப லாஜிக்கலா அமைச்ச 4 வார பாடத்திட்டம். 3, நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட கனெக்ட் பண்ற மொழி. 4, வாட்ஸ்அப்க்குன்னே பிரத்யேகமா உருவாக்கின ஸ்ட்ராட்டஜிஸ். வாங்க, இதுல ஒவ்வொன்னையும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். சரி, இப்ப நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வர்றோம். அதாவது யூசர்ஸை ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப வர வைக்கிற அந்த டெய்லி என்கேஜ்மெண்ட் இன்ஜின். இதுதாங்க இந்த கோர்ஸோட இதயம். ஒவ்வொரு நாளோட பாடமும் 8 பகுதியா ரொம்ப அழகா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அன்றைய கவனம், முக்கிய கருத்து, அதுக்கு பின்னால இருக்கிற சயின்ஸ், பிராக்டிக்கல் எக்ஸசைஸ், நிஜ வாழ்க்கை உதாரணம், ஏன் நாளைக்கு என்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன முன்னோட்டம் வரைக்கும் எல்லாமே இதுல இருக்கு. இது ஒரு முழுமையான மைக்ரோ லெசன் மாதிரி. சரி, இது நிஜத்துல எப்படி வேலை செய்யும் பார்க்கலாமா? முதல் நாள் பாடத்தையே பாருங்க. இன்றைய கவனம் என்னன்னா, மனம்னா என்ன அப்படின்ற கேள்விதான். முக்கிய கருத்து என்னன்னா, மனசுதான் நம்ம எண்ணங்களோட மையம். இதுதான் அந்த 8 ஸ்டெப் ஃப்ரேம்வொர்க்கோட பவர். ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன, ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான பாடம். டெய்லி லெசன்ஸ். ஓகே, சூப்பர். ஆனா இந்த சின்ன சின்ன பாடங்கள்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு மாசத்துக்கான ஒரு முழுமையான பயணமா எப்படி மாறுது? வாங்க, அந்த கரிக்குலமோட பெரிய படத்தை பார்ப்போம். இந்த பயணம் 4 வாரமா கட்டமைக்கப்பட்டிருக்கு. வாரம் அடிப்படை விஷயங்களை புரிஞ்சுக்கிறது. 2வது வாரம் விழிப்புணர்வை வளர்க்கறதுல கவனம் செலுத்துது. 3வது வாரம் மனசை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு கத்துக் கொடுக்குது. 4வது வாரம் உறவுகள் மற்றும் கம்யூனிகேஷன் பத்தினது. இது ஒரு லாஜிக்கலான படிப்படியான முன்னேற்றம். உதாரணத்துக்கு, முதல் வாரத்துல சிந்தனைக்கும் உணர்ச்சிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ஒரு முக்கியமான பாடம். சுய விழிப்புணர்வுக்கு இது ரொம்ப அடிப்படை தேவை. அதனால இது ஆரம்பத்திலே கத்துக் கொடுக்கறாங்க. இப்ப நாம அந்த சீக்ரெட் சாஸ்க்கு வரோம். இந்த ஃப்ரேம்வொர்க்கை வெறும் பயனுள்ளதா மட்டும் இல்லாம அதோட ஆடியன்ஸ் கிட்ட ஒரு நம்பிக்கையும் நெருக்கத்தையும் உருவாக்குறது எது? பதில், நம்ம கலாச்சாரம். இது சும்மா டிரான்ஸ்லேஷன் மட்டும் இல்ல, இது ஒரு கல்ச்சுரல் கனெக்ட். மன அழுத்தத்தை சமாளிக்க ஒரு திருக்குறளை சொல்றதையோ இல்ல சித்த மருத்துவத்திலிருந்து ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்கறதையோ கற்பனை பண்ணி பாருங்க. மனநலம் மாதிரி சரியான தமிழ் வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது அது உடனே ஒரு நம்பிக்கையையும் நெருக்கத்தையும் உருவாக்குது. வாட்ஸ்அப்ல என்கேஜ்மெண்ட்டை தூக்க வைக்க வெறும் டெக்ஸ்ட் மட்டும் பத்தாது. அதனால இந்த கோர்ஸ்ல மோட்டிவேஷனல் கோட்ஸுக்கான இமேஜஸ், மூச்சு பயிற்சிக்கான ஆடியோ, சின்ன சின்ன வீடியோக்கள், அப்புறம் இன்டராக்டிவான போல்ஸ்னு பல விஷயங்களை கலந்து பயன்படுத்துறாங்க. இது எல்லா விதமான கத்துக்கிறவங்களுக்கும் உதவியா இருக்கு. கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இந்த ப்ரோக்ராம் பாதுகாப்பானது, ப்ரொஃபஷனலானது, பயனுள்ளதுன்னு எப்படி உறுதி செய்றாங்க? வாங்க, அந்த நம்பிக்கையோட அடித்தளத்தை பார்க்கலாம். பப்ளிஷ் ஆகிற ஒவ்வொரு மெசேஜும் ஒரு ஸ்ட்ரிக்டான குவாலிட்டி செக்குக்கு போகுது. இலக்கண பிழை இல்லாம இருக்கா? நம்ம கலாச்சாரத்துக்கு பொருத்தமா இருக்கா? அறிவியல் ரீதியா சரியா இருக்கா? நிஜ வாழ்க்கையில பயன்படுத்த முடியுமா? ஏன் வாட்ஸ்அப்புக்கு ஏத்த நீளத்துல இருக்கான்னு வரைக்கும் எல்லாத்தையும் செக் பண்றாங்க. இங்க குவாலிட்டில எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது.
இந்த கோர்ஸ் ஒரு டிஸ்க்ளைமரோட ரொம்ப தெளிவா சொல்லுது. இந்த பாடநெறி தகவல் மட்டுமே, கடுமையான மனநல பிரச்சனைகளுக்கு தொழில்முறை உதவி தேவை. இது ரொம்ப முக்கியமான எல்லைகளை வகுத்து பாதுகாப்பை உறுதிப்படுத்துது. இவங்களோட வெற்றிய சும்மா ஊகிஞ்சுக்கிறது இல்ல, அதை சரியா அளவிடுறாங்க. ஓப்பன் ரேட்ஸ், ரிஃப்ளெக்ஷன் கேள்விகளுக்கான பதில் விகிதங்கள், மெம்பர் ஃபீட்பேக்னு எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி இந்த கோட்ஸ் உண்மையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதான்னு உறுதி செஞ்சுக்கிறாங்க. நாம வாட்ஸ்ஆப்ல தமிழ் சமூகத்துக்காக டிசைன் பண்ண ஒரு ப்ளூ பிரிண்ட்டை பார்த்தோம். இது நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது. இந்த மாடல் வேற எந்த சமூகங்களுக்கு பயன்படும்? வாழ்க்கையை மாத்தக்கூடிய இந்த மாதிரி ஆதரவை வழங்க நாம டெய்லி யூஸ் பண்ற வேற என்னென்ன பிளாட்ஃபார்ம்களை பயன்படுத்தலாம்? யோசிச்சு பாருங்க.